அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி விநாயக பெருமானின் புராண வரலாறு கதையை தான் நாம் பார்க்க போகிறோம். அவர் எப்படி தோன்றினார், அவருடைய அந்த கதை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காண இருக்கிறோம். முன்னொரு காலத்தில் யானை முகம் கொண்ட கஜாசுரன் என்ற ஒரு அசுரன் சிவபெருமானை வணங்கி கடுந்தவம் புரிந்து வந்தான். அவனுடைய அந்த கடுந்தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு காட்சியளித்து வேண்டிய வரத்தை கேள் என்றார். உடனே கஜாசுரனும் என்னுடைய வயிற்றில் நீங்கள் லிங்க வடிவமாக தங்க வேண்டும் என்றார். கேட்ட வரத்தை சிவபெருமான் அளித்தார். இதை அறிந்த உமையம்மை பயந்து தனது அண்ணன் விஷ்ணுவை சந்தித்து உதவி கேட்டார். உடனே விஷ்ணுவும் நந்தி தேவரும் தெருக்கூத்து நடத்துபவர்கள் போன்று உருவம் எடுத்து கஜாசுரனின் அரண்மனைக்கு சென்றனர். நந்தி நடனமாடுவதை கண்டு மகிழ்ந்த கஜாசுரன் உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றான். உடனே உங்கள் வயிற்றில் உள்ள சிவபெருமானை விடுவிக்க வேண்டும் என்றார் நந்திதேவர். கஜாசுரனும் நந்திதேவர் கேட்டபடியே சிவனை விடுவித்தார். பிறகு சிவனை நோக்கி இந்த பிரபஞ்சத்தில் எல்லோரும் என்னை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றார். உடனே சிவபெருமானும் அதை ஏற்றார். பிறகு கஜாசுரனின் தலையை கொய்து பிறப்பு இறப்பிலிருந்து விடுவித்தார். பிறகு கஜாசுரனின் யானை தோலை ஆடையாக உடுத்தி கஜ சம்ஹார மூர்த்தியாக காட்சியளித்தார் சிவபெருமான். இந்த செயல்களை எல்லாம் செய்து முடித்துவிட்டு தனது வாகனமான நந்தி மீது ஏறி சிவபெருமான் கைலாயம் சென்று கொண்டிருந்தார். இந்த செய்தி அவருடைய மனைவி உமையம்மைக்கு தெரிந்தது. உடனே அளவில்லா ஆனந்தம் அடைந்தார். சிவபெருமானை வரவேற்கும் முன் தான் தயாராக வேண்டும் என்று நினைத்தார் உமையம்மை. ஆனால் நந்திதேவர் அங்கு இல்லாததால் வாயிற்காவலர் யாருமே அங்கு இல்லை. உடனே உமையம்மை தான் குளிக்கப் போகும் முன் மஞ்சளினால் ஒரு சிறுவனை செய்து அதற்கு உயிர் கொடுத்தார். உடனே அவருக்கு விநாயகர் என்ற பெயரினையும் சூட்டினார். பிறகு சிவபெருமானை வரவேற்க தான் தயாராகி வரும் வரை இங்கு யாரையும் அனுமதிக்காதே என்று கூறி சென்றார். விநாயகரும் அவ்வாறே செய்வதாக கூறினார். சிவபெருமானும் கைலாயம் வந்தடைந்தார். ஆனால் விநாயகர் உள்ளே அனுமதிக்கவில்லை. கோபமடைந்த சிவபெருமான் தன்னுடைய திரிசூலத்தை எடுத்து விநாயகரின் தலையை கொய்து விடுகிறார். நடந்ததையெல்லாம் அறிந்த உமையம்மைக்கு நன்றாக கோபம் வந்தது. உடனே பிரபஞ்சத்தை அழிக்க முடிவெடுத்தார். உடனே பிரம்மதேவர் அவ்வாறு செய்யாதீர்கள் என்று அவரிடம் வேண்டினார். அதற்கு உமையம்மை உடனடியாக விநாயகரை உயிர்த்தெழச் செய்யுங்கள், அவனை உலகமே முழுமுதற் கடவுளாக போற்ற வேண்டும் என்றார். உடனே சிவபெருமான் உமையம்மையின் கோரிக்கையை ஏற்றார். உமையம்மையின் கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் சிவகணங்களிடம் ஒரு கட்டளையை இட்டார். வடக்கில் தலை வைத்து இறந்த நிலையில் கிடக்கும் உயிரினத்தின் தலையை கொய்து எடுத்து வருமாறு கூறினார். கஜாசுரனின் தலையை கொய்து எடுத்து திரும்பி வந்தனர் அந்த சிவகணங்கள். அதை விநாயகரின் உடம்போடு பொருத்தினார் பிரம்மதேவர். விநாயகருக்கு உயிரளித்த சிவபெருமான் அவனுக்கு முழுமுதற் கடவுள் என்ற பட்டத்தை சூட்டி கணங்களுக்கு அதிபதியாகவே கணபதி என்ற பெயரினையும் வழங்கினார். இதுவே புராணங்கள் கூறும் கணபதி தோன்றிய வரலாறாகும். மீண்டும் நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.